வீடியோ பார்க்க போகிறோன்னா ஆடு வளர்ப்பு முறை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாதாரண ஆடு வளர்ப்பு கிடையாது. இது என்னென்னா அறிவியல், பாரம்பரியம், நவீன தொழில்நுட்பம் மூன்றையும் இணைத்த ஒரு வெற்றிகரமான ஆடு வளர்ப்பு முறையை தான் பார்க்க போகிறோம். சில பேர் பார்த்திங்கன்னா ஆடு வாங்குகிறாங்க, சில பேர் ஆடு வளர்ப்பை தொழிலாக மாற்றுறாங்க. ஆனால் சில பேர் தான் ஆடு வளர்ப்பை ஒரு வாழ்க்கை தரம் உயர்த்தும் வியாபாரமாக மாற்றுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்காக ஆடு வளர்ப்பில் நஷ்டமில்லாத முறை, லாபம் மட்டும் தரும் முறை, நிலையான வருமானம் தரும் முறை, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என் சேனலை முத பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் நாங்கள் கிராமத்து அனுபவத்தில் எங்காடு நாங்கள் எப்படி வளர்க்குறோம் அப்படிங்கிற உண்மையான அனுபவத்தை நாங்கள் அந்த வீடியோவில் சொல்லிகிட்ருக்கோம். டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான கண்டென்ட் தான் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் இல்லை உங்களுக்கு எதுவும் கேட்க சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு தொழில் இல்லை, இது ஒரு எதிர்கால முதலீடு. முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஆடு வளர்ப்பு என்பது பண்ண வேலை கிடையாது. இது ஒரு பிஸ்னஸ் மாடல். உங்களுக்கு பதில் கேள்விகள்: எவ்வளவு முதலீடு செய்யணும், எவ்வளோ வருமானம் வரும், எவ்வளோ செலவாகும், எவ்வளோ லாபம் வரும், இந்த கணக்கு தெரியாமல் ஆடு வாங்கினா ஆடு வளர்ப்பு சுமையாக தான் மாறும். ஆனால் ஒரு திட்டம் போட்டு ஒரு நோட்டு எழுதி இவ்வளோ இந்த ஆடு வாங்கியிருக்கேன், இந்த ஆடு இவ்வளோ செலவு வருது, இவ்வளோ லாபம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திட்டம் போட்டு ஒரு வளர்த்தா தான் ஆடு வளர்ப்பு லாபம் தரும். ஆடு வளர்ப்பு உங்கள் வாழ்க்கையை மாறுற ஒரு தொழிலாக கூட மாற்றும். சரியான இனத்தேர்வு ஃபஸ்ட்டு. ஆடு எல்லாம் ஒரே மாதிரி கிடையாது. லாப ஆடுகள் என்ன தெரியுமா? தெலுங்கு ஆடுகள்னு சொல்லுவாங்க. அப்புறம் கொடி ஆடுகள், கன்னி ஆடு இருக்கும், போர் கிராஸு. ஆடு வாங்கும்போது பார்க்க வேண்டிய அம்சங்கள் என்னென்னா, கண்ணு தெளிவாக இருக்கா, மூக்கு கொஞ்சம் ஈரமாக இருக்கணும், முடி பளபளப்பாக இருக்கும், அது நடக்கிற அந்த நடையே நல்லா கொஞ்சம் சீராக இருக்கும்னு கூட வச்சுக்கலாம். அதே மாதிரி உடல் பருமன்னா அதுக்கு வெயிட்டாக இருக்குது, ஒருவேளை தண்ணி கூட ஊற்றி வச்சுருப்பாங்க. அதை பார்த்துட்டு ஏமாந்துடாதீங்க. நல்லா பார்த்து வாங்க, பல்ல பார்த்தும் வாங்கணும். நோய் இல்லாத ஆடு தான் லாபம் தரும் ஆடு. இப்போ கொட்டகை அமைப்பை பற்றி நம்ம நேற்றே வீடியோ போட்டிருந்தோம். கொட்டகை நம்ம கட்டிட மாதிரி கட்டக்கூடாது. ஆட்டுக்கு நல்ல பாதுகாப்பு கோட்டை மாதிரி இருக்கணும். என்னென்னா நல்ல காற்றோட்டம் மட்டும் இருக்கணும். மழைக்கு தண்ணி தேங்காமல் நல்ல மேடாக இருக்கணும். வெயில் தடுப்பு போட்டு மேலே ஷெட்டு போட்டு இருக்கணும். சுத்தம் ஒரு நாளைக்கு 2-3 தடவை அந்த இதை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். தரை கண்டிப்பாக சிமெண்ட்டு இந்த மாதிரிலாம் தயவுசெய்து போடாதீங்க. ஏன்னா போடாமல் இருந்தால் நல்லது சிமெண்ட்டை விட. ஏன்னா சிமெண்ட்டாக இருந்தால் அதுக்கு அந்த ஆடு கழிக்கும்போது இது பண்ணும்போது சில நேரம் அதெல்லாம் இதாகாது. ஆனால் இது மண் தரையாக இருந்தால் அது எல்லாமே அப்சர்வ் ஆயிரும். தண்ணி தேங்காத இடமா நல்லா பார்த்துக்கணும். ஒரு ஆட்டுக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சது 8-10 சதுரடி இடம் இருக்கணும் இடைவெளி. நல்ல கொட்டகை குறைஞ்ச நோய் அதிக லாபத்தை தரும். ஆடு வளர்ப்பில் லாபம் வர இடம் என்ன தெரியுமா? தீவன மேலாண்மை தான். இந்த தீவன மேலாண்மையில் என்னென்ன தீவன வகைகள் இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்த்தரலாமா? பசுந்தீவனம், கம்பு புல், நேப்பியர் புல், உலர் தீவனம், வைக்கோல், வைக்கோல், அடர் தீவனம், கான்சன்ட்ரேட் தீவனம்னு சொல்லுவாங்கள்ல அது, மக்காச்சோளம், கடலை புண்ணாக்கு கலவை, இதெல்லாம் இருக்குது. இதில் நிறையா இருக்குது. நான் சிலது மட்டும் நான் சொல்லியிருக்கேன். இப்போ உணவு நம்ம தீவனம் கொடுக்கும் முறைன்னு ஒன்று இருக்குது. காலையில் பார்த்திங்கன்னா பசுந்தீவனம் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். மதியம் ஒரு உலர் தீவனம், அப்புறம் ஒரு சாயங்காலம் ஒரு அடர் தீவனம் கொடுத்தா போதும். சரியான உணவு கொடுத்தா தான் அதுக்கு நல்ல இடம் அதிகரிக்கும், அதிக லாபமும் தரும். தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது நம்ம அந்த ஆடுகளோட ஒரு இயந்திர எண்ணெய்னு கூட சொல்லலாம். ரத்தத்துக்கு அடுத்து நம்ம தண்ணியை பொறுத்து தான் நம்ம உடல் எல்லாமே ஏற்றுக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி குறைக்கிறதுக்கான இது கூட தண்ணிக்கு இருக்குது. தினமும் சுத்தமான தண்ணீர் கொடுக்கணும். உப்பு கலந்த நீர் மாதத்துக்கு 2 முறை கொடுக்கலாம். அதே மாதிரி மினரல் மிக்ஸு. நீர் குறைவாக இருந்தால் உணவு குறைவு, எடை, அதாவது ஆடு எடை குறைஞ்சிரும், நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைஞ்சிரும். அதனால் தண்ணீர் மேலாண்மை தான் ஆரோக்கிய மேலாண்மை அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து நோய் தடுப்பு முறை. மருத்துவம் செய்வது ஒரு தொழில் கிடையாது.
ஆனால் நோய் வராமல் தடுப்பதே சிறந்தது. இப்போ நம்ம பேசிக்காக தடுப்பூசியெல்லாம் நம்ம போடுவோம். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? அது பிபிஆர், எஃப்எம்டி, என்டரோக்சிமியா, கோட்ஃபாக்ஸு, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை போட்டுருணும். எப்பப்போ தேவைப்படுதோ அப்போல்லாம் போட்டுருணும். அதே மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை 3 மாதத்துக்கு ஒரு தடவை குடற்புழு நீக்கம் மருந்து கொடுத்துடணும். வெளிப்புற நீக்க மருந்தும் கொடுத்துடணும். சுத்தம் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு தடுப்பூசி வந்து 1000 ரூபாய் சேமிக்கிறது கூட வழி இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, இனப்பெருக்கம் தான் ஆடு வளர்ப்பு இதைன்னு கூட சொல்லலாம். சரியான காலம் எது தெரியுமா? 8 to 10 மாதத்தில் இன சேர்க்கை பண்ணணும். ஒரு பெண் ஆடு வந்து வருஷத்துக்கு வந்து 2 குட்டிகள் வந்து சாத்தியம். வருஷத்துக்கு வந்து 4 குட்டிகள் வந்து போடும். ஆரோக்கியமான ஆணாடு இது வந்து சரியான தீவன மேலாண்மை, ஒரு பெண்ணாடு, ஒரு தொழிற்சாலை, இது எல்லாமே இருந்தாலே போதும். அந்த இனப்பெருக்க மேலாண்மைங்கிறது கரெக்டாக வந்து இருக்கும். ஒரு ஆடு வளர்ப்பில் ஒரே வழி கிடையாது லாபம் பார்க்குறதுக்கு. நிறையா வழிகள் இருக்குது. என்னென்னா, குட்டி விற்பனை செய்வோம், அதை வந்து இறைச்சியும் நம்ம விற்பனை செய்வோம். அதே மாதிரி சினை ஆடு இருக்குது பார்த்திங்களா, அந்த ஆடையுமே இனப்பெருக்க ஆடு விற்பனை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த புழுக்கள், ஆட்டு புழுக்கள் இருக்குது பார்த்திங்களா, அந்த உரத்தையும் நம்ம விற்பனை செய்யலாம். அதே மாதிரி பால் வந்து கன்னியாட்டுலாம் நல்லா நிறையாவே இருக்குங்க. நல்ல பாலெல்லாம் வந்து நம்ம விற்பனை செய்கிறதுக்கு கண்டிப்பாக வழிவகை வகுக்கும். ஒரே ஆடு பார்த்திங்கன்னா பல வருமான வழிகள் உண்டு. ஆடு வளர்ப்பு வந்து ஒரு வேலை இல்லை, இது வந்து ஒரு வாழ்க்கை மாற்றம் கூட சொல்லலாம். இதுக்கு வந்து திட்டம் இருக்கணும், கண்டிப்பாக பொறுமை இருக்கணும், அறிவு இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் கண்டிப்பாக ஆடு வளர்ப்பில் வெற்றிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ஒரு ஆடு வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிக்காதீங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பண்ணையாளர் ஆகணுமா இல்லை வேண்டாமா அப்படின்றத நீங்களே யோசிங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆடு வளர்ப்போம், வாழ்க்கையை உயர்த்துவோம். ஆடு வளர்ப்பு ஒரு சாதாரண தொழில் கிடையாது, நம்ம வாழ்க்கையை மாற்றுற ஒரு தொழில்னு கூட சொல்லலாம். நான் முதல்ல வீடியோவில் எல்லா வீடியோலையுமே சொல்லியிருப்பேன், எங்கள் வருமான எல்லாமே வந்து இந்த ஆடு வளர்ப்பு மூலம்தான் நடந்துட்டுருக்கு. என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறதாகட்டும், எங்கள் குடும்ப வருமானம் ஆகட்டும், எல்லாமே இந்த ஆடு வளர்ப்பு மூலமாக தான் நாங்கள் வந்து எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும், ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆடு வளர்ப்பை பற்றி இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா, உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.